மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இதா கான அதானு சுப்ஹி, சுப்ஹுடைய பாங்கு வந்து விட்டால், குல் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏன் தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்பதற்காக இமாம்கள் நமக்கு இப்படி விளக்கம் தருவார்கள். ஒரு 4 காரணங்களை சொல்வார்கள். ஒன்று, லிஅன்னன் நௌம இஸ்திஜாபத்து லினிதாஇன் நஃப்ஸி, நிச்சயமாக தூக்கம் என்பது ஆன்மாவின் அழைப்பிற்கு, உள்ளத்தின் அழைப்பிற்கு பதில் கொடுப்பது. ஆனால் வஸ்ஸலாத்து, தொழுகை என்பது இஸ்திஜாபத்து லினிதாஇல்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தன் தேன் திருமறையிலே சொல்வார் அல்லவா, அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்வார்கள், நிச்சயமாக தூக்கம் என்பது அது மௌத், அது இறப்பு, சிறு மரணத்திற்கு சமம் என்பார்கள். ஆனால் அஸ்ஸலாத்து ஹயாத்துன், தொழுகை என்பது அது உயிரோடு இருப்பதற்கு சமம் என்பதாக இமாம்கள் விளக்கம் தந்துவிட்டு மேலும் தொடர்வார்கள். நிச்சயமாக தூக்கம் என்பது ராஹத்துல் பதனி, அது உடலுக்கு மன நிம்மதியை தருகிறது, உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தருகிறது. ஆனால் வஸ்ஸலாத்து, தொழுகை என்பது ராஹத்துல் ரூஹி, அது ஆன்மாவிற்கு மன நிம்மதியை தருகிறது, ஆன்மாவிற்கு சாந்தியை தருகிறது என்பதாக இமாம்கள் விளக்கம் தந்துவிட்டு நான்காவதாக சொல்வார்கள், அன்னல் முஃமின வல் காஃபிர, நிச்சயமாக முஃமின்களும் சரி காஃபிர்களும் சரி யஸ்தரிகானின் நௌமி, தூக்கத்திலே அந்த இருவர்களும் கூட்டு சேர்வார்கள், இருவர்களும் சரிசமமாக இருப்பார்கள். ஆனால் வஸ்ஸலாத்து லா யுஸல்லிஹா இல்லல் முஃமின, ஆனால் தொழுகையிலே முஃமின்களை தவிர வேறு யாரும் கூட்டு சேர மாட்டார்கள். ஏன்? முனாஃபிகீன்கள் கூட, நயவஞ்சகர்கள் கூட நாயகத்தினுடைய காலத்திலே கூட்டு சேர்ந்தது இல்லை என்பதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற ரீதியிலே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபஹுடைய பாங்கை மட்டும் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள். மேலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்ல சுபஹ, யார் தொழுகையை, யார் சுபஹுடைய தொழுகையை நல்ல முறையில் தொழுது விட்டாரோ, ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வின் பொறுப்பிலே இருக்கிறார் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தூக்கத்தை விட சிறந்த ஒரு தொழுகை அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் அனைவர்களும் நல்ல முறையில் கடைபிடிப்போம், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இணைந்துடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.